குறையாமம் படை ஊர்காவற் குறையாமம் படை வேரூன்றி நின்றிடும் தேசிய மக்கள் சக்தியாய் எம்மினவும் மீண்டல வேரூன்ற வேண்டிய கணம் இதுவே. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். எங்களோட இப்போ இணைஞ்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிரபல தொழிலதிபர் பின்னன் அவர்கள்லாம். இப்போ நீங்கள் தீவிரம் சம்பந்தமாக பல பகிர் திட்டங்களை செய்ய போகிறோம்னு சொல்கிறீங்க. ஆனால் முன்னைய ஆட்சியில் வந்து இன்னுமே இந்த தீவிர திட்டத்துக்கான தீவிரங்களுக்கான சரியான விடயங்கள் வந்து போய் சேரல. அதே மாதிரி இப்பயுமே அந்த நிலைப்பாடு நீங்கள் ஆட்சிக்கு வந்தா பிறகு, அதாவது தேசிய மக்கள் சக்தியோட ஆட்சி வந்தா பிறகுமே அதே நிலைப்பாடு தான் இருக்கு. இப்போ உள்ளூராட்சி சபையில் அதை என்னென்று சீர்திருத்த போகுது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள், அதில் உள்ளூராட்சி தேர்தல் எதுவுமே நடைபெறவில்லை. உள்ளூராட்சி தேர்தல் ஒன்றும் வறுமையிலே தான் இருந்தன இந்த 6 மாத காலங்கள். இப்பொழுது தேர்தலுக்குரிய காலம் வந்து தேர்தல் வந்து விட்டது. 6ஆம் தேதி காலையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீபகத்தை பொறுத்தவரையில் கடந்த 30 ஆண்டுகளாக அந்த இடப்பெயர்வு வந்து 90ஆம் ஆண்டு வந்தது. கோட்டை பிரச்சனை நேரம் அந்த இடப்பெயர்வு வந்தது 35 வருஷம். 35 வருஷமா அங்கே உள்ள மக்கள் வந்து எல்லாரும் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணம், கொழும்பு மற்றும் இலங்கையில் உள்ள சக பாகங்களிலும் வெளிநாடுகளில் 50% மேற்பட்ட மக்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. இதுதான் தீவிரத்தின் உண்மையான நிலைப்பாடு. ஆனால் எல்லா மக்களும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம். தங்களுடைய சொந்த மண்ணுக்கு 100% விசுவாசமான மக்கள் தீவிர மக்கள். எல்லா கோயில்களும் கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன, திருத்தவேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடமைகள் யாரும் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் அடிக்கடி தங்களுடைய தீவிரத்துக்கு வந்து தங்களுடைய கடமைகளை செய்துவிட்டு தான் போகிறார்கள். அதில் ஒரு குறை இருக்கின்றது, அங்கு உள்ள மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்கு ஒரு தொழில் முனைவோர் எவரும் முன்வரவில்லை. அதுக்கு காரணம் கடந்த கால ஆட்சி அந்த ஏரியாக்களில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தபடியால் எல்லோரும் பயத்தில் அந்த பிரதேசத்துக்கு வராமல் இருந்தார்கள். இதுதான் உண்மையான கதை. அந்த பிரதேசத்தில் முதலீடு போடவோ அல்ல தங்களுக்கு ஆபத்துகள் வந்துடும் கொண்டோ பயத்தில் ஒரு தினம் ஒன்றும் செய்யவே இல்லை. முதலீடுகள் முடக்கப்பட்டது அப்படி சொல்றீங்க. இல்லை, எல்லாம் வந்து அங்கே ஒரு இராணுவத்தோட இருந்த கட்சிகள் ஆட்சியில் அங்கே இருந்தது 35 வருஷமாக. அப்போ மக்கள் மத்தியில் அதை விரும்பல மக்கள். அப்போ அதில் முதலீடுகள் வேற இல்லை. எந்த தொழிற்சாலையோ அல்லது எந்த மக்களும் ஒரு 20% மனப்பான்மையோட அங்கே இருக்கிறான். அப்ப ஒரு நாடு ஒரு பிரதேசம் வந்து செழிப்பா இருக்கணும்னு சொன்னால் அந்த பிரதேசத்தில் உள்ளவைக்கு சுறுசுறுப்பான வேலை முக்கியம். எந்த நேரம் விடிய காலம் 5 மணியிலிருந்து பின்னேரம் 7 மணி 8 மணி வரைக்கும் அவைக்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் இருந்தால் அவர்கள் 7 மணி 8 மணி வரைக்கும் ஓட மாட்டோம், 15 மணி வரைக்கும் ஓடக்கூடியாக்கள் அங்கே இருக்கிறான். அப்ப அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் முதலீடுகளோட முதலாளிமார் பெறணும். பெரிய அளவு முதலீட்டோட முதலாளிமார் தாராளமாக இலங்கை ஊரா இருக்கணும், வெளிநாடு ஊரா இருக்கணும். தீவக மக்கள் எல்லோரும் பெரிய கோடீஸ்வரராக இருக்கணும். வெளிநாடுகள்ல உள்ளூர்லையும் இருக்கணும். எங்களுடைய தீவக மக்கள் நீங்கள் இந்த முறை கண்டு வந்து உங்களுடைய பகுத்தறிவால சிந்திச்சு 35 வருஷ காலத்தை நாங்கள் வீணாக்கிட்டோம். 35 வருஷம் 1990ஆம் ஆண்டு கோட்டை பிரச்சனை வந்து இந்திய ராணுவம் போனோம் அடிபாடு தொடங்கி முதலாவதாக கார்னர் துறையில் இருந்து கார்னர் நேவி ஊராத்துறையில் இறங்கி மூவண்ணி அப்படியே வந்துதான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து அந்த சனமும் மாடு ஆடு உடுத்த உடுப்போட எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த விதமாயும் இல்லாமல் தங்களோட உயிரை பிடிச்சு கொண்டு பேக்குகளோட நடந்துஞ்சாலும் வந்துச்சு. அதில் நாங்களும் அப்படி நாங்கள் அதுக்கு முதலே யாழ்ப்பாணம் வந்துட்டோம். 68ஆம் ஆண்டு நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டோம். 68ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்தாலும் எங்களுடைய சொத்து பத்துகள் எழுதப்பட்டு அங்கே இருந்து எத்தனையோ லட்சம் ரூபாய் அதில் போயிட்டு இருக்கோம். ஆனபடியால் நாங்கள் மட்டுமில்லை, அந்த தீவிரோட அவ்வளவு செலவு எத்தனையோ கோடி ரூபாய் இழந்து இந்த வரைக்கும் ஒரு இழப்பு கொடுக்க இல்லை. ஆனபடியா மக்கள் வந்து இந்த ஒரு சிந்திச்சு கரையோர பிரதேசம் முழுக்க அபிவிருத்தி செய்யக்கூடிய பிரதேசங்கள் அரச காணிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு பங்கிட்டு கொட்டையிலும் கொடுக்கலாம். சின்ன ரெசார்ட்ஸ்கள் போட்டு அந்தந்த ஏரியான்னு சொல்லி அடையாளப்படுத்தி பிரதேச சபை மூலமா டிவிஷனல் செக்யூரிட்டி மூலமா ஒரு பல விதமான திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் பல விதமான முன்னேற்ற பாதைக்கு இந்த தீவிரத்தை கொண்டு வரலாம். மின்மில்லுகள் வரும் பெரிய அளவில்,
பெரிய அளவில் விண்மில்லும் போடலாம். ஒரு பெரிய பெரிய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய இனங்கள், மக்கள், சகோதரங்கள் எல்லாமே எங்களோட உறவுகள் எல்லாம் இருக்கு. ஒரு கொஞ்சம் பேராக குழுக்களாக சேர்ந்து ஒரு 5 பேர் 10 பேர் 10 கோடி ரூபாய் பெறுமதியானது ஒரு ஆள் 1 கோடி போடி 10 பேர் போட்டால் 10 கோடி வந்துடும். அப்போ ஒவ்வொரு இடங்களில் கொண்டு போட்டாவே சோழ பேனல்கள் போடலாம், பண்ணைகள் போடலாம், புல் வளர்க்கலாம், தண்ணீர் இருக்கு. இப்போ முந்திர காலம் மாதிரி இல்லை. பனையில இருந்து வர்ற உற்பத்திகள் எத்தனையோ கோடி ரூபாய்க்கு செய்து ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் இந்த திட்டங்கள் வந்து ஆயிரக்கணக்கான திட்டங்கள் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நீங்க எல்லாரும் சிந்தாமல் சிதறாமல், சிந்தாதைங்க வாக்குகளை சிதறாதைங்க. மற்ற கட்சிகளுக்கு உங்களுக்கு போடுறதால எந்த பலனும் பெறாது. தெரிஞ்சவங்க சொல்லி கூட நீங்க போட வேண்டிய தேவையில்லை. என்னன்னா போட்டு பிரயோசனம் பெறாது. அந்த அதுல வந்து ஒரு ஒரு எந்த பெறுமதியும் இருக்காது. ஆனபடியால் தீவகத்தில் உள்ள ஊராந்தர பிரதேச மக்கள், மேலட பிரதேச மக்கள், நெடுந்தீவு பிரதேச மக்கள் மற்றும் நைனாதி வலுவதிவு அல்லது எங்களுடைய உறவுகள் எல்லாரும் தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு இந்த முறை வாக்களிச்சு 3 பிரதேசத்தை அவைகளுக்கு 5 வருஷத்துக்கு ஒப்படைங்க. செல்வம் கொளிக்கிற பூமியாக இந்த பிரதேசம் மாறும். எங்களுடைய உறவுகள் வந்து நிம்மதியாக நின்று போகலாம் என்பதை எந்த விதமான கொலைகளோ, எந்த விதமான அசம்பாவிதங்களோ, எந்த விதமான அழிவுகளோ, கிட்டலாம் அனலதியில் முந்தைய ஒரு கேஸ் நடந்தது, புங்குடியில் நடந்தது, இப்படி எத்தனை கேஸ் பழைய காலத்தில் நடந்திருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இதான் இந்த பயத்தில் வர்ற இல்லை. வித்யா அந்த கேஸ்ல இருந்து எத்தனையோ கேஸ்கள் இப்போ அனலதியில் கிட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது, பத்திரிகைகளை பார்த்தா தெரியும். இப்படி நடக்க சில பயத்தில் வர்ற இல்லை. அப்ப இந்த பயம் எல்லாம் முடிஞ்சது வேறுங்க. பயம் எல்லாமே தீர்ந்து போச்சு. மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள், பகுத்தறிவை திறந்து பாருங்கள். 6ஆம் தேதி, 5ஆம் தேதி, 4ஆம் தேதி நாட்கள் இருக்கின்றன. திருப்பி சிந்தியுங்கள். கபிலன் அவர்கள் இந்த பிரதான வேட்பாளராக, மாநசபை வேட்பாளராக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய கபிலன் அவர்களுடைய இந்த வேட்புமனு தாக்கலின் போது அவர் கொடுத்த பிரதேசம் வந்து அவர் ஜாழ்ப்பாணத்தில் வாழ்ற ஒரு நபர் இல்லை. ஆகவே இது தொடர்பான பல வழக்குகளையும் நாங்கள் போடணும் என்று அண்மையில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூட கூறியிருக்கிறார். ஆகவே இது எந்த வகையில தேசிய மக்கள் சக்தியை சிக்கலுக்கு கொண்டு விடப்பதார் மேஜர் ஆனாலும் கூட அவர் தொடர முடியாது. இன்றைக்கு மாநகர சபைக்குள்ளே ஒரு குழப்பம் கொண்டு வரப்போகுது. இது வந்து தேர்தலில் வந்து இப்படி 4 மையலை சொல்லி தங்களுக்கு வாக்கு வேணும்னு சொல்லி மக்களை திசை திருப்புறதுக்காக கரைக்கிறோம். முந்தைய காலத்துல இப்படி ஒரு நடந்திருக்கு இந்த சம்பவம். அப்ப அதன் மேலேயே வழக்கு போடப்பட்டு திருப்பி அதை விட்ரோ பண்ணி கொண்டு போயிட்டான். அது வந்து முந்தின மேயருக்கு முதல்ல இருந்த மேயருக்கு வழக்கு போடப்பட்டு அவர் கொக்குவில் பிரதேசத்தில் இருந்தவர் சொல்லி அந்த வழக்கை திருப்பி விட்ரோ பண்ணி கொண்டே போயிட்டான். அவர் திருப்பி அதுக்குள்ள 2 வருஷம் 3 வருஷம் மேயராக இருந்துட்டு போயிட்டார். அப்ப இதுகள் வந்து நடைமுறைக்கு இந்த விதத்திலும் சாத்தியம் இல்லாத அது இந்த தேர்தல் காலங்களில் இப்படியான டம்மி கதைகளை தூக்கி வெளியில போனா மக்கள் ஏதாவது விழுந்து வர வேண்டாம், தங்களுக்கு அந்த வாக்கு வேணும்ன்றதுக்காக சொல்ற கதையை. ஆனா மற்ற கட்சிகளுக்கு ஒரு அவதூறு நடந்ததாக ஒரு தகவல், மான் சின்னத்துல போட்டியிடுற கட்சிக்கும் சரி, சங்க சின்னத்துல போட்டியிடுற கட்சிக்கும் சரி, இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி அதுக்கு முதன்மை வேட்பாளருக்கு இது பெரிதாக பார்க்கப்படலையே. அப்படி இல்லையே. அவர் முதன்மை வேட்பாளர் யாழ்ப்பாணத்தில் கண்டிப்பாக இருக்கிறார். அவர் யூனிவர்சிட்டியில யாழ் பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவாளராக இருக்கிறார். இப்ப நாங்கள் வந்து பிறந்த இடம் சரவணன், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கந்தமரத்தில் வீடு இருக்கு, திண்ணவெளியில வீடு இருக்கு, விக்டோரியா ரோட்ல வீடு இருக்கு. அப்ப நாங்கள் வந்து இங்க 50 வருஷமா இருக்கிறோம். ஆனா பிறந்த இடம் சரவணன் தானே. பிறந்த இடம் அவர்கிட்ட அதாவது வந்து அவர் சொல்ற அந்த கிராம சேவர் பிரிவு அதுக்குள்ள அந்த எல்லாம் பதிவு இருக்கிறது வேறுங்க. பதிவை பார்க்காம நாங்கள் கதைக்க கூடாது. அது வந்து ஒவ்வொருத்தரும் இந்த தேர்தலில் நெருங்கிட்டுல தங்களுக்கு வாக்குகள் வராது, வாக்குகள் அள்ளி கொண்டு போக போகுது, திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி போக போகுது, மாநகர சபை போக போகுது, போயிட்டு தானே யோசிக்கிறோம். மாநகர சபை 27 வட்டாரத்துல நீங்கள் இருந்து பாருங்கள், 25 சீட்டு 25 ஆசனம் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வராட்டி நான் உங்களுக்கு என்ன என்னோட பந்தயம் பிடிக்கிறீங்கன்னு பிடிங்க, நான் பந்தயம் கட்டுறது தயாரா இருக்கிறேன். மேஜர் கபிலன் தான் நிச்சயமாக 100க்கு 1000 வீதம் திசை காட்டிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு யார் வழக்கு தொடரப்பட்டால் உங்களோட நிலைப்பாடு. வழக்கு தொடர்ந்தா வெற்றி எடுக்கணும். வழக்கு யாரும் எதுக்கு தொடக்கலாம், வழக்கு வந்து யாரும் எதுவும் தொடங்கலாம். வழக்கு அது இலங்கையின் ஜனநாயக நாட்டில் உள்ள சட்டம். யாரும் போய் எதுக்கும் வழக்கு போடலாம், எதுக்கும் போய் பொலிசில இருந்து போடலாம். அதுகள் வேற பிரச்சனை. நாங்கள் வெல்லுறதுன்றது
1000 வீதம் உறுதி. அபிவிருத்தி பாரிய அபிவிருத்தி எங்களுக்கு இருக்கு. ஒரு அபிவிருத்தி 2 அபிவிருத்தி இல்லை. இன்னே பாருங்க, இந்த துண்டை பாருங்க, இதை வாசிச்சு பாருங்க, எவ்வளவு அபிவிருத்தி பூங்காக்கள் மற்றும் திறந்த பொழுதுபோக்கு வழிகள் மேலாண்மை, குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மற்றும் சமமான முன்வழி கட்டமைப்பு, பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறைகள் மற்றும் சேவை ஒருவர் தங்குமிட வசதிகள் மேலாண்மை, பொது கழிப்பறை தொகுதிகள் நிர்மாணம், மாற்றுத்திறனாளிகளுக்கான நன்னிலை, சிரேச பிரஜைகள் பயிர்ப்பு உருவாக்கம், நாளாந்த உடற்பயிற்சிக்கான பிரதேசங்களின் அபிவிருத்தி, மாணவர்களின் தரமானமான பாதுகாப்பான உணவு வளங்கள், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கம், நிரந்தர தற்கால வதிவிடங்கள் மற்றும் சேவை நிலையங்களுக்கான விரைந்த குடிநீர் வளங்கள், ஒழுங்கிணைந்த கழிவு சேகரிப்பு மற்றும் மீள் சுழற்சி, கொத்தனி அடிப்படையிலான மையப்படுத்தப்பட்ட மலசல கழிவு சேகரிப்பு சுத்திகரிப்பு, மாநகர விரிவாக்கம் மற்றும் மைய நகரிகளின் மேற்கு நோக்கிய கட்டுமான சேவைத்துறை வளர்ச்சி, யாழ்ப்பாணம் இளையோர் பண்பாட்டு சங்கமும் மற்றும் புத்தாக்க மறுமலர்ச்சி மாநாட்டு ஒழுங்கு, மாநகர அபிவிருத்தியில் புதுப்பிக்கக்கூடிய வள பண்பாடு. கிட்டத்தட்ட இது எல்லா ஆட்சியிலுமே இப்படியான குடிநீர் சம்பந்தமாகவோ அல்லது சிறுவர் பூங்காக்களோ அல்லது இந்த நீங்க சொன்ன மாதிரியான இந்த முன்பள்ளி கூடங்கள். ஆனால் இப்பயும் எடுத்து பாருங்க, முன்பள்ளி ஆசிரியர்கள் சரியான சம்பளம் இல்லை என்று இன்னுமே விமர்சனம் இருக்குதானே. அதுதான் இந்த பழைய ஆட்சி. ஊழல் 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 வருமானம். நாங்களே இதே தேர்தல் விஞ்ஞாபனம் முன்னைய ஆட்சியில கொடுக்கப்பட்டு அது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. கொண்டு போய் அது இதுல நடக்காது. இது நாங்கள் 15 வருஷம் ஆட்சி செய்வோம். 5 வருஷம் ஆட்சி, இந்த ஆட்சி நிரந்தரமான ஆட்சி, 159 ஆசனம் இருக்கு. இந்த ஆட்சி யாரும் அசைக்கவும் இல்லாது, பிரட்டவும் இல்லாது, உருட்டவும் இல்லாது. இந்த ஆட்சி நிரந்தரமான ஆட்சி. இந்த ஆட்சியில் இது நடக்காட்டி ஒரு காலம் எந்த ஆட்சியிலும் நடக்காது. இன்னுமே வீதிகள் சரியான KKS வீதியை நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட அது அவ்வளவு பெரிய ஒரு வீதி ஒன்று இல்லை KKS வீதி. ஆனா அதுக்குரிய வாகன அளவு அதிகமா இருக்கு. அளவு அதிகம்ன்றத விட பாருங்க, ஆக்சிடென்ட்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட் வருது இந்த KKS ரோட்ல, பலாலி ரோட்ல, பரிந்துத்தோர் ரோடு கொஞ்சம் குறைவு. அப்ப KKS ரோட்ல ஆக கூடுதலான பாப்புலேஷன் பாவிக்கிறது. அப்ப அந்த நேரம் அதை செய்யல வடிவாச்சி இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அது நீங்கள் இனி என்ன செய்ய போறீங்க? இப்ப கடல் தொகுதிகள் வந்துட்டு கட்டிடங்கள் வந்துட்டு இனி என்ன வீதிய விரிவாக்கம் செய்யறது? விரிவாக்கம் செய்து ஆகணும். கடல் தொகுதி கட்டிட தொகுதிக்காக நாங்கள் வீதி விரிவாக்கம். அப்ப அந்த வர்த்தகர்கள் பாதிக்கப்பட போறாங்க. அதுக்கு கட்டடங்களுக்கு விட்டுதான் ஸ்ட்ரீட் லைன் விட்டுதான் செய்திருக்கிறோம். அதாவது இப்ப நாங்கள் அண்டர் கிரவுண்ட் கேபிள்களை கொண்டு எங்களோட யாழ்ப்பாணம் சின்ன தேசம் பாருங்க, ஒரு சிறிய பிரதேசம் யாழ்ப்பாணம். இந்த மாநகர சபை கிட்டத்தட்ட ஒரு 10-15-30 கிலோமீட்டர், ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் மாநகர சபை இருக்கு. இந்த கடல்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும். அதனுடைய இந்த இதுல நாங்கள் செயல்படுத்துறது எங்களுக்கு லேசு. மாநகர சபைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால், கேபிள் அண்டர் கிரவுண்டு கொண்டு போய் ரோட்டை பிரிப்பிச்சிட்டோம்னு சொன்னால் வீதி அகண்டுடும். அப்ப ஆக்சிடென்ட் வராது. அதுக்குரிய திட்டங்கள்லாம் இருக்கு. இந்த கழிவு தண்ணி முழுக்க கழிவு நீர்கள், இந்த டாய்லெட் லைன்கள் எல்லாம் நேராக போய் சுத்திகரிக்கிறதுக்குரிய திட்டம் முந்தையே ஒரு 6 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பெரிய ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்குகளால் அதை நிப்பாட்டி வச்சிருந்தா இங்கே உள்ளாங்க ஏதோ கொமிஷனில் இருக்கிறது கோடிக்கணக்கில் காசு இருக்கிறது ஏதோ பிரச்சனை அதை போயிட்டுனான் இங்கே உள்ள ஆக்கள். அதனுடைய இந்த ஒரு அந்த திட்டங்கள் இங்கே ஊழல் என்ற இந்த தேசிய மக்கள் சக்தியில ஒரு ரூபாயுமே ஏற்படுத்துகிறார். டெண்டர்கள் சரியா போடுவேன், நடைமுறைகள் சரியா இருக்கும், அரசாதிகாரிகள் சரியா இருக்கணும், எல்லாம் சட்டப்படி சட்ட புத்தகத்தை வாசிச்சு செய்யணும். அதனுடைய அதெல்லாம் நடந்து 100க்கு 1000 வீதம் நடக்கும். இதை விட இந்த இவர் லெக்சரர் கவிதன் நான் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு 2-3 லெக்சரோட கலைஞன் அவர் சொல்லிக்க, இவர் வெஹிக்கிள் பர்மிட்டே அரசாங்கத்தில் எடுக்கலையா, நாங்கெல்லாம் வெஹிக்கிள் பர்மிட் எடுத்தால் இவர் வெஹிக்கிள் பர்மிட் கூட அரசாங்கத்தில் எடுக்கலையா, அப்படியான ஒரு ஆளுநர். இன்றைக்கு இந்த ஆட்சியில எதுவுமே இன்றைக்கு நீங்க சொல்றீங்க 5000 ஏக்கருக்கு காணிக்கு சுயரிக்கிறது கெசட் வந்திருக்கிறது. ஒரு குழி காணி அந்த அந்த துண்டுல எடுக்கிறவா இருந்தா அது வந்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அரச காணிகள் அளந்து வந்திருக்கு, தனியாற்ற காணிகள் அதுக்கு லாபம் இருக்கு. அது காரணம் என்ன, ஆட்கள் கிளைம் பண்றதுக்கு இல்லை. ஆனா நாங்க இப்ப என்ன சொல்றோம்னு சொன்னால், வர வேண்டிய ஆட்கள் உரிமையான ஆட்கள் எல்லாரும் கிளைம் பண்ணி ஏதோ ஒன்றை செய்யுங்க. இல்ல கிளைம் பண்றதுக்கு இல்லாத காணி எடுக்கப்படுதுன்னா அது சுயரிப்பு தானே வரப்போகுது. சுயரிச்சா பாருங்க, இப்படித்தானே நாங்கள் அதுக்காக தவணை கொடுத்துருக்கிறோம். இன்னும் 1 வருஷத்துக்கு கொண்டாலும் எடுத்து தரோம், 2 வருஷத்துக்கு கொண்டாலும் எடுத்து தரோம். இது ஒரு வார்னிங். நீங்க சும்மா ஒரு நாட்டுல பாருங்க, நீங்க வெளிநாடு போங்க,
வெளிநாட்டுல வந்து ஒரு வரம்பு காணியோட சும்மா ஏதாவது பயிர் இருக்கும். இது இந்த பிரதேசங்கள் சும்மா கிடந்தால் நாடு என்னென்ன உறுதியாக அதை உறுதிப்படுத்தினா மக்கள்கிட்டே கொடுப்பினோம். உறுதிப்படுத்துறதுல ஒரு சிக்கல் மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இடம்பெயர்ந்த மூட்டம் அந்த காணிகள் சில பேர் உயிரோட இருக்காம இருக்கலாம், உயிரோட இல்லாட்டி அல்லது உறுதிப்பத்திரங்கள் இல்லாம இருக்கலாம். அதன்னும் தேவையில்லை. உறவுகள் இருக்குதானே. நேற்று வந்து பாருங்க கேகேசில வீடுகள் விட்டது. அதுல வீடுல வந்து அந்த யூடியூப்ல நான் பார்த்தேன். இந்த வீடுல வந்து இருக்கிறார்கள் எல்லாரும். அப்ப உங்களோட வீடான இந்த யூடியூபர் இருக்கிறார். அவர் சொல்றாரு மாமி இந்த வீடு இது எங்களோட உண்டோட அக்கான்னு சொல்லிடலாம். ஒருத்தர் உரிமையாளர்னு சொல்லி ஆனா அதுல தங்களோட உறவுகள் இந்த வீடுகள்லாம் போய் இருக்குது. அது எல்லாமே வெளிநாடுல எல்லாம் சொல்லியிருக்கலாம் டெலிபோன்ல. தலைஞ்சி நீ போய் வீட்டை பேரவடு ரெண்டு உறவுகள் எங்களோட யாழ்ப்பாணத்துல உறவுகள் முழுக்க 75% உறவுகளும் வெளிநாட்டுல இருக்குது. அப்ப எங்க விரும்பினோம். இப்ப காணிகள் இப்படி ஒரு பிரச்சனையோட விரும்பினோம். வந்தா என்ன செய்யுங்க, உங்களோட உறவுக்காரனா பேரம் கொடுங்க, அப்படி இல்லாட்டி யாருக்கும் குத்தகை கொடுங்க. ஒரு ஒப்பந்தத்தை எழுதி குத்தகை கொடுத்தா அந்த குத்தகைக்காரன் குத்தகை வாடகை காசு குத்தகையும் பெறும். அதே நேரத்தில் பணப்பயிர்கள் விளையும். தென்னை தேங்காய் 200 ரூபா. எவ்வளவு பிரதேசம் சும்மா நடக்கு. அப்ப அரசாங்கம் வந்து இப்ப உங்களை விருட்டுதே தவிர இது நடைமுறை இல்லை. இது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமானதும் இல்லை, நடைமுறையும் இல்லை. இதை வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அரசாங்கம், நீங்கள் உங்களுடைய உரிமை இன்றைக்கு உங்களோட பெரியப்பாங்க பிள்ளைகள் இல்லை, ஆக ஒரு தம்பிங்க மகன் தம்பிங்க குடும்பம் இருக்குங்க. உறவுகள் எந்த உறவுக்கு உரிமை இருக்கு? ஒரு அண்ணன் சொத்துக்கு அண்ணன் இல்லாட்டி தம்பிக்கு உரிமை இருக்கு, அண்ணன் பிள்ளைகள் இல்லாட்டி தம்பிக்கு இருக்கு. உறவுகள் நீங்கள் உரிமை கொண்டாடி அதை எடுக்கணும் தானே சொல்லுது. இப்ப இன்னும் இந்த கெசட் வந்தா என்ன விளையாட்டு என்ன 2 வருஷம் செஞ்சாலும் ஒரு புலிக்காணி கூட அரசாங்கம் கொடுக்காது இந்த அரசாங்கம். ஆனா அரசாங்கம் சொல்றது என்னன்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய காணிகளை என்னென்ன செய்யுங்க, கடைசி கையுவ வையுங்க, தென்னைய வையுங்க, பனைய வையுங்க. அவை நீ அந்த சொந்தம் கொண்ட இடத்துல நீ ஆக்கிரமிப்பு நடக்காது, ஒட்டும் நடக்காது. ஒரு குழி காணியும் எடுக்க மாட்டேன், ஒரு குழி அவைக்கு தேவையும் இல்லை. நீங்க ஆனா அந்த பயிர் ஏதாவது ஒரு பயிரை கொண்டு நட்டு செய்யணும். பாருங்க, உங்களோட பெரியப்பான காணிகள் உங்களுக்கு தெரியுது, அந்த 50 ஏக்கர் பெரியப்பான குடும்பம் வெளிநாட்டுல இருக்கு. நீங்க சித்தப்பான பிள்ளைகளுக்கு பயிரை செய்யுங்க, அவன் விரட்டும் வெளிநாட்டுல வந்து கூட நீங்க சொல்லுங்க, நான் தான் செய்திருக்கிறேன். நீங்க இங்க ஒன்றுமே செய்யாமல் காடு பத்தி 5 லட்சம் மக்கள் யாழ்ப்பாணத்துல 5 லட்சம் மக்கள்ல 1 லட்சம் 2 லட்சம் படியெல்லாம் இளைஞர்களும் யோதியும் இருக்கு. மிஞ்சாக்கள் எல்லாரும் நாங்க வயசு வந்தாக்கள் தான் இருக்கிறோம். அடுத்த தலைமுறை என்ன நடக்க போட்டு செய்யாத இடத்துல இருக்கு. அப்ப இதோ விழிச்சுக்கணும் இல்லை, நாங்க விழிக்காம இருக்கிறாங்க. அது என்ன அந்த பிள்ளையே இருக்கும். இந்த மாநகர பொறுத்தவரையில வேறுங்க 1000 வீதம் உங்களுக்கு மாநகர சபை கிடைக்கும். இந்த இருக்கு மாநகர சபை மட்டும் இல்லை, 17 பிரதேச சபை உங்களுக்கு வரும். 13 பிரதேச சபை, 3 நகர சபை, 1 மாநகர சபை, இவ்வளவும் தேசிய மக்கள் சக்தி திசை காட்டிக்கு வரும். ஆட்சி ரொம்ப அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். தொழிற்சாலைகள் வரும். நாங்களும் 2 தொழிற்சாலை போறது கலைஞ்சு கொண்டிருக்கிறோம். 2 தொழிற்சாலை போறது கலைஞ்சு கொண்டிருக்கிறோம். 2 தொழிற்சாலை நான் போன முறை நான் சொல்லிக்கிறோம். 2 தொழிற்சாலை நான் போடுறோம். 2 தொழிற்சாலைகள் கூட போறோம். எங்களுக்கு முந்தி வந்து கன இடைஞ்சல்கள் இருந்தது. முந்தின ஆட்சியில் எங்களுக்கு பலதரப்பட்ட இடைஞ்சல். நாங்கள் 4 கப்பல் வச்சு ஓடுனாங்க கேகேசிக்கும் இந்தியாவுக்கும். அரசாங்கத்தால பல 1000 கோடி ரூபாய் நட்டப்பட்ட நாங்கள். ஒரு கப்பல் எரிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு இங்க. அப்படி பலதரப்பட்ட அதுக்கு ஏதாவது சொந்த கதை வேற. அதனால மக்கள் குருநார் பாசையூர்ல இருந்து நாவாந்துறை வரைக்கும் சொகுசு மாடி கட்டிடங்கள் கட்டி கொடுக்கறது கூட திட்டம் இருக்கு அரசாங்கத்திட்ட. ஏன்னா நெருக்கடி உண்டு. எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணும்ன்றதுல எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அமைச்சர் சந்திரசேகர் இங்க உள்ள நிலைமையில் முழுக்க தெரியும். 50 வருஷம் நொந்து நூலாதிக்கிறான். யுத்தம் 35 வருஷம் நடந்திருக்கு. நிச்சயமாக உறுதியாகும். வடமாகாணத்தில் 2020ஆம் ஆண்டு நான் என்னுடைய யூடியூப்ல பல தடவைகள்ல சொல்லியிருக்கிறேன். இதை விட நான் விளம்பரங்களாயே பேப்பர்ல போட்டேன். தேர்தலில் 2020 தேர்தலில் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட தங்க நகைகள் யாவும் மக்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஏற்பாடு நான் செய்வேன் என்று விளம்பரம் நான் காசு கட்டி போட்டேன். காசு பணம் கட்டி போட்டேன். இதை விட நான் என்னுடைய யூடியூப்லும் பல பேசியிருக்கிறேன். எல்லாரும் அப்பொழுது சொன்னார்கள், சிரிச்சார்கள், இது என்ன நடக்கிற கதை ஒன்று நடக்காது என்று பகுதி பண்ணார்கள். அன்றைய ஆட்சி காலத்தில் அது நடைமுறை இல்லை.
இன்றைக்கு இந்த தங்கம் எங்களுடைய முயற்சியால இன்றைக்கு தங்கம் வெளியில எடுத்து பாகம் எடுத்து இன்றைக்கு கொடுக்கறதுக்குரிய ஒழுங்குகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டது. இன்னும் ஒரு சில கிழமைகளை இந்த தங்கங்கள் முழுக்க அந்த லிஸ்டின் படி நீங்கள் எப்படி என்ன பேர்ல அடைய வச்சீங்களோ அந்த பேக்கோட அந்த தங்கங்கள் இருக்கு. நீங்கள் உங்களுடைய அடையாள தமிழ்ல வைப்பகத்தில் எப்படி உங்களுடைய நகைகளை வச்சீங்களோ அந்த பேக்கெட்டோட அந்த தங்க நகைகள் இருக்கு. ஆனபடியால் சரியான முறையில் கொடுக்கப்படும். அது சரியான முறையில உங்களோட கைக்கு வரும். அது அன்றைக்கு நீங்கள் சீனிக்கும் பால்மாவுக்கும் பிள்ளைகளுக்கு மருந்துக்கும் உங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம் வச்ச தங்கம் இந்த தங்கம் ஒரு காலம் வீண் போகாது. இது நீங்கள் வேர்வை சிந்தி தெத்தத்தை சிந்தி விவசாயிகள் தான் கூட எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி தேடின சொத்து தான் அந்த சொத்து. ஒருத்தர் நீங்கள் இந்த ஒரு கிராமம் கூட பிழையான முறையில் சம்பாதிச்ச சொத்து இல்லை. அந்த சொத்து உங்களுடைய தங்கம் கடவுள் இருக்கிறான். இந்த தங்கம் கூட கைக்கு வந்துடுது. அது எப்படியும் இந்த மாச கடைசிக்குள்ள உங்களோட கைக்கு கிடைக்கும். அதுக்குரிய ஆவணங்கள் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் சிலர் மரணிச்சு இருக்கலாம். அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ்கள் உங்களோட உறவுகள் எல்லாரும் எடுத்து ஆயுதப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய மக்கள் சக்தி வடமாகாண மக்கள் அனைவரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு தான் அளிக்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால் நாங்கள் 35 வருஷமாக ஏமாந்து போனோம். ஏமாந்து முடிஞ்சது. எங்களுடைய தேசிய தலைவரையும் இந்த பாராளுமன்றத்தில் 22 பேரும் கொண்டு போய் வழி அனுப்பி போட்டு அவர் திருப்பி ஒரு 15 வருஷம் ஆட்சி செய்துட்டோம். இது கூட கண்கூடாக தெரியும். இது நான் சொல்லணும் ஒன்றும் இல்லை. இங்கே எந்த அவதியும் நடக்கையில் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் தொழிற்சாலைகள் எத்தனையோ தொழிற்சாலைகள் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்க வேண்டிய தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை. இன்றைக்கு வேலை இல்லாததால பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போகுது. வெளிநாட்டில் போய் வேலை தான் செய்யணும். அதே வேலையை இங்கே செய்தால் அதை விட கூட உழைக்கலாம். அதுக்குரிய ஆயுதங்களை இந்த அரசியல்வாதிகள் செய்து கொடுக்கணும், செய்து கொடுக்கல. ஆனபடியால் மக்கள் இந்த ஒரு நிச்சயமாக பாரிய மாற்றம் இந்த 5 வருஷம் இருக்கும். 4.5 வருஷம் இந்த அரசாங்கத்தை யாரும் அசைக்க இயலாது. அசைக்க எந்த காரணங்களும் அசைக்க இயலாது. 15 ஆண்டுகள் இந்த அரசாங்கம் இருக்கும். இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் அபிவிருத்தி அடைவோம். எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மே தினத்தில் பேசின பேச்சு மூலம் விளங்கி இருக்கும். அப்படி பேசியிருக்கிறார். உண்மையா உள்ளத்திலே இருந்து வந்த சொல்லப்படாம அதில் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. சிங்களத்தில் சொல்ல தமிழாக்கம் செய்யப்படுறது. அதை நீங்கள் கேளுங்க. கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய பகுத்தறிவுக்கு விளங்கும். நீங்கள் உங்களுடைய பகுத்தறிவை பாவிச்சு வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், யாழ் மாவட்டம் இந்த பிரதேசங்கள் எல்லாம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடன் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக வெற்றி ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்கும் வழிகாட்டும் தேசிய மக்கள் சக்தி. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் திசை காட்டும். இந்த திசை காட்டிக்கு நீங்கள் புள்ளடி போடும் ஒவ்வொரு புள்ளடியும் எங்கள் குடும்பங்களுக்கு திசை காட்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வழி பிறக்கும், நல்ல வழி பிறக்கும். மற்றவர்களை நம்பி ஏமாந்தது காணும். இனிமேலே ஏமாறாதீர்கள். தொடர்ந்து ஏமாந்து எங்களுடைய சந்ததியை கொண்டே நீங்கள் நாசமாக்காதீர்கள். சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும், நாடு நல்லா பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நீங்கள் இந்த வாக்குகளை திசை காட்டி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஊர்காவற்றுறையாமம் படை, ஊர்காவற்றுறையாமம் படை வேரூன்றி நின்றிடும் தேசிய மக்கள் சக்தியாய் எம்மினவும் மீண்டல வேரூன்ற வேண்டிய கணம் இதுவே. ஊர்காவற்றுறையாமம் படை, ஊர்காவற்றுறையாமம் படை ராணுவம் ஊர்காவற்றுறையில் கோட்டையை பிடித்திடவே யாழை மலித்ததை ஓட்டுக்குழுவுடன் என்றும் மீளலையே. அபிவிருத்திகள் ஏதும் இல்லை,
சிவப்பு சால்வைகளும் வெள்ளை வேட்டிகளும் அவர்களோடு சேரடி வருடிகளும் வலித்து துடைத்திட வெறுமையானதோ தேசம், வலித்து துடைத்திட வெறுமையானதோ எம் தேசம். பிணைச்சி நாட்டு குழுவும் சங்கு சின்ன ஓட்டு குழுக்களும் யானை சின்ன கூலி படைகளும் மான் சின்ன பார்ப்பமிக்காரர்களும் வீட்டு சின்ன தமிழினத்தை விற்றவரும் கிடைக்காதது கிடைக்கும் என சொல்லும் சைக்கிள்காரர்களும் இன்னும் வேண்டுமா எமக்கு அவர் சொல்ல வேண்டும் கணக்கு, இன்னும் வேண்டுமா எமக்கு அழிந்ததே தமிழின வாழ்வு. ஊர்காவற்றுறையாமம் படை, ஊர்காவற்றுறையாமம் படை வேரூன்றி நின்றிடும் தேசிய மக்கள் சக்தியாய் எம்மினவும் மீண்டல வேரூன்ற வேண்டிய கணம் இதுவே. ஒட்டுமொத்த தமிழின தேசிய தலைவரின் போராட்டத்தை வேறறுத்து கூறு போட்டு அதன் மேலாடிய அரசியல் நாடகம் போதும் போதுமே எமக்கு அவர் சொல்ல வேண்டுமே கணக்கு. முள்ளி வாய்க்கால் வரை கூடவே கொண்டு சென்றதும் இவர்களே. ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவியுடன் முறையாய் மேம்படும் மீன்பிடி திட்டங்கள், கடல் உணவு பதனிடும் பெரும் தொழிற்சாலைகள், ஏற்றுமதியில் பெரும் பெரும் வருமானங்கள், அனைவரும் பயன் பெறும் வாயுஸ் தொழிற்சாலைகள், ஆடு மாடு கோழிமாய் பெருகிடும் பண்ணைகள், வளர்ந்தரும் சேதன விவசாயம் பசுமையாகும் தரிசிலம், சுற்றுலா தளமாகும் மணலி தீவுடன் மொத்தமை மாறிவிடும், சுற்றுலா தளமாகும் மணலி தீவுடன் மொத்தமை எல்லாம் மாறிவிடும். ஊர்காவற்றுறையாமம் படை, ஊர்காவற்றுறையாமம் படை வேரூன்றி நின்றிடும் தேசிய மக்கள் சக்தியாய் எம்மினவும் மீண்டல வேரூன்ற வேண்டிய கணம் இதுவே. வளம் சேரும் என் நாடே, வறுமை வீழும் கண்கூடே, பெருச்சுமையும் குறைந்தோடே, முழநாடு அனுரவோடே. எங்கள் அமைச்சர் சந்திரசேகருடன் தேசிய மக்கள் சக்தியினேழு பிரதிநிதிகளுடன் நாட்டை அமைப்போமே. 5 ஆண்டு காலம் நம் பெயர் சொல்லுமே, எம் வாழ்வும் 50 ஆண்டு காலம் முன்னேறி செல்லுமே. தேசிய மக்கள் சக்தியாக, தேசிய மக்கள் சக்தியாக. ஊர்காவற்றுறை அடலை தீவு எழுவை தீவு நாரந்தாடை காரப்பள்ளம் புளியங்கூடல் என எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே, எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க, எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க. விரியுங்கள் விரல் நுனியில் எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க, விரியுங்கள் விரல் நுனியில் எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க, விரியுங்கள் விரல் நுனியில் எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க, விரியுங்கள் விரல் நுனியில் எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்க. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.